ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முக்குற்றங்கள். இதுல 10 மார்க் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வாதம், அதாவது வாதத்தோட வந்து வாழ்விடம், அதுக்கப்புறம் அதோட தன்மை, அதோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிகமாச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், கம்மியாச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாதமா மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு 10 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி பித்தம் செப்பரேட்டா ஒரு 10 மார்க் கொஸ்டின், கபம் வந்து செப்பரேட்டா ஒரு 10 மார்க் கொஸ்டின். அதனால தான் நான் விபிகேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மூணும் தனித்தனியான 10 மார்க், அதனால ஒட்டுக்கா படிச்சுதான் 10 மார்க் நினைச்சிடாதீங்க. செகண்ட் கொஸ்டின் குருநாடி. மூணாவது கொஸ்டின் 7 உடல் தாதுக்கள். இதுல வந்து 7 தாதுக்களோட மிகுகுணம் அப்படின்னு கேட்காம வெறும் 7 உடல் தாதுக்கள்னு கேட்டாங்கன்னா அதோட மிகுகுணம் குறைகுணம் மட்டும் நீங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணா போதும். இன்கேஸ் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி இல்ல இப்ப எலும்பு இல்ல மஜை இல்ல ரத்தம் ஊன் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் நீங்க எலாபரேட் பண்ணி கொஞ்சம் பெருசா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து நாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து வாதபித்த கப நாடி எப்படி இருக்கும், அதோட ரேஷியோ எப்படி இருக்கும், என்னென்ன காலகட்டத்துல வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும், எப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற எல்லா விதமான டீடைல்ஸும் வந்து நீங்க 10 மார்க்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, சோ என்னென்ன சப்டைட்டில்ஸ் கொடுக்கணும், எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக தான் சொல்றேன். அடுத்ததா 14 வேகங்கள். 14 வேகங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு 2 டாபிக் இல்ல 3 டாபிக் இருக்கு இல்லையா, அது 3 விஷயங்களை சேர்த்து 10 மார்க்கா கேட்கலாம். இல்ல ஓவரால் 14 வேகங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நீங்க கொஞ்சம் 10 மார்க் அளவுக்கு ஒரு 4 to 5 பேஜஸ் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பெருசு பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பஞ்ச கோஷங்கள், அதாவது 5 விதமான கோஷங்கள். இல்ல அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் இருக்கு இல்லையா, இதுல ஒவ்வொரு கோஷங்களையும் வந்து 10 மார்க்கா கேட்கலாம். இல்லாட்டி அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் மட்டும் வச்சு, இப்ப அன்னமய கோஷம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அதோட தன்மைகளை மட்டும் வச்சு கூட நம்மளுக்கு 5 மார்க்கா கேட்கலாம். அதனால இது 10 மார்க்குக்கு ஒன்னு தான் நான் சொல்றேன், ஓகேங்களா? அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இதுல 7 உடல் கட்டுக்கள், 14 வேகங்கள், இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கேட்கலாம். இல்லாட்டி வந்து 14 வேகங்கள் மட்டும் சப்டி, அதாவது கூட இருக்கக்கூடிய அந்த 14 விஷயங்கள் இருக்கு இல்லையா, வாதம், அதுக்கப்புறம் கண்ணீர், அதுக்கப்புறம் வந்து கொட்டாவி, வாமிட், யூரின், இது எல்லாத்தையும் வந்து 2 விஷயங்கள். இப்போ வந்து சிறுநீர் அடக்கம் என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அது கூட வந்து கண்ணீர் அடக்குனா என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டு வேணா உங்களுக்கு 10 மார்க்கா கேட்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பிராணமயமான தத்துவம், ஓகேங்களா? இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி கேட்டிருப்பாங்க. அதனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது ஒன்ஸ் பாத்துக்கோங்க. நாடி முக்கியமான கொஸ்டின். 96 தத்துவங்கள் வந்து ஃபுல்லா கேட்க சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் அதுக்குள்ள இருக்க சப்டைட்டில்ஸ் கேட்கலாம், அதாவது அது ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்ல ஓவராலா கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் என்னென்ன சப்டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்ம தத்துவங்கள் எத்தனை, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸ்லாம் வந்து எத்தனை, ஆதாரங்கள், அவதைகள், அதுக்கப்புறம் வினைகள், குணங்கள் அப்படின்னு எல்லாம் எத்தனை, அது என்னென்ன அப்படிங்கிற நேம் லிஸ்ட் மட்டும் நீங்க எழுதினாங்களே போதும் உங்களுக்கு. இதுல முக்கியமா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி முக்குச்செயல்ல வாதபித்த கபம், இது அதிகமா கேட்கறது என்னன்னா பித்தமும் கபமும் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. உடல் தாதுக்கள்ல ரத்தம், அப்புறம் எலும்பு, மஜை, அப்புறம் நாடியில அதோட என்னென்ன டைமிங்ல வந்து அந்த நாடி வந்து அதிகமாகுது, யார் யாருக்கு நாடி வந்து விசிபிளா இருக்கும், யார் யாருக்கு நாடி விசிபிளா இருக்காது அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி தத்துவம், அதாவது பிராணமய தத்துவம். அப்புறம் 96 தத்துவங்கள் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் பாத்துக்கோங்க, ஆதாரம், அப்புறம் வந்து அவதைகள் பாத்துக்கோங்க, அப்புறம் கண்மேந்திரியங்கள், கோஷங்கள், இதெல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். பார்க்க உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் 10 மார்க், இம்பார்ட்டன்ட் 10 மார்க் இவ்வளவுதான். பட் இதுக்குள்ள நீங்க கொஞ்சம் டீடைல்டா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதுல இருக்க நான் இப்ப சொன்ன இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் டாபிக்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் ரிவைஸ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ 5 மார்க் கொஸ்டின். இதுல ஆசியங்கள்னு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா 5 பூதங்கள், பஞ்சபூதங்களும் 6 சுவைகளும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இல்லாட்டி பஞ்சபூதங்கள், 6 சுவைகள், முக்குற்றங்கள், இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி அதோட தொடர்பை பத்தி கேட்கறாங்க. வாழ்நாள் விவரத்தை பத்தி, இப்ப நம்ம ஒரு இது வாதபித்த கபம் இருக்கு அப்படின்னா அது நம்ம வாழ்நாள்ல வந்து எப்படி இப்படிலாம் வந்து அதோட ரேஷியோ வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எண்வகை தேர்வுல ஏதாவது 2 கேட்கறாங்க மேக்ஸிமம் நம்ம பார்த்த வரைக்கும். அதனால எண்வகை தேர்வு ஃபுல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேபி 10 மார்க்ல கேட்டா ஆன்சர் பண்ணலாம். இல்லாட்டி 5 மார்க் அப்படின்னா 2 இல்ல 3 தான் கேட்பாங்க. அப்படிதான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் தான் பார்த்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும். இல்ல ஓவராலா இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கு 1 or 2 அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து சத்வகுண உணவுகள்னா என்ன, ரசோகுண உணவுகள்னா என்ன, தமோகுண உணவுகள்னா என்ன அப்படிங்கிற அந்த உணவோட பங்களிப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அஷ்டங்க யோகம். இதுல முக்கியமா நீங்க பார்க்கக்கூடியது வந்து குணங்கள், என்னென்ன கேரக்டர்ஸ்ல ஃபுட் இருக்குன்னு பாக்குறத விட அந்த ஃபுட் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். அதாவது கொஞ்சம் ரொம்ப அதிகமா நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸை ஏற்படுத்தாம கொஞ்சம் நம்மளை காமா வச்சுக்குது அப்படின்னா அது சத்துவ குணமா இருக்கும். கொஞ்சம் மாடரேட்டியான ஒரு கிரேவிங்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது, நம்மள அதிகப்படியா சாப்பிடணுங்கிற விஷயத்த லிமிட்டடா தோண வைக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ரசோகுணமா இருக்கும், சாரி தமோகுணமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரசோகுணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி நீங்க மாத்தி மாத்தி படிச்சு வச்சுக்கோங்க. அஷ்டகயோகம், அதுக்கப்புறம் வந்து அமிர்த நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அவதைகள். இது ஆல்ரெடி 96 தத்துவங்கள் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஆன்சர் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி சொன்னதுதான். நீங்க அந்த 15 மார்க் நான் சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் 15 மார்க்னு, அது நான் சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான சப்டைட்டில்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி படிச்சீங்கனாலே 5 மார்க்ஸ் வந்து நீங்க மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம். இதுல கரு உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரு உற்பத்தியில
செப்பரேட்டா அந்த 10 மாசங்களுக்கும் வந்து என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்ல வல்லாதி நாடியில என்னென்ன சிம்டம்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்லாட்டி ஒரு பஞ்சபூதங்கள் வந்து எப்படி அதோட பிளேஸ்மெண்ட் கொடுக்குது, அதாவது எப்படி அது வந்து பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓவரால கரு உற்பத்தியில கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எடுக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு 3 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் காயக்கற்பம், அப்புறம் வர்மங்களோட வேறு பெயர்கள், அதுக்கப்புறம் அந்த வர்மா பாயிண்ட்ஸ் அது மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த காயக்கற்பம் வர்மா இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஃபைனல் இயர் புக்ல, அதாவது ஸ்பெஷல் மெடிசன் சிறப்பு மருத்துவம் இருக்கு இல்லையா, அந்த புக்ல இருக்கு. அதுக்கான நோட்ஸ் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இல்ல செப்பரேட்டா நம்ம காயக்கற்பத்துக்கு வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம். வேணும்னா அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உணவுப் பொருள்ல இருக்கக்கூடிய அம்சங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 10 நாடிகள், இது உங்களுக்கு 96 தத்துவத்துல வந்துரும் இல்லையா. அதுக்கப்புறம் புறக்கருவிகள், இது நீங்க ஆல்ரெடி நீங்க தோக்கி படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நோய்நாள் புக்லயும் உங்களுக்கு வரும். ஓவரால் நீங்க தோக்கி நீங்க படிச்சிட்டீங்கனாலே உடல் தத்துவம் வந்து மேக்ஸிமம் நீங்க கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 96 தத்துவங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஏதாவது 2 டாபிக் இல்ல ஒரு 3 டாபிக் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல தசநாடிகள் கேட்கலாம். இல்லாட்டி வேற ஏதாவது எப்படி சொல்றது, வாயுக்கள், தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது மாதிரி ஸ்பெசிபிக்கா இப்போ ஒரு 10 விஷயங்கள் இருக்கு, இப்ப 10 நாடி இருக்கு, இல்ல 10 வாயுக்கள் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 5 மார்க்கா கேட்பாங்க. இல்ல 5 அப்படின்னா 5 கண்ணேந்திரியங்கள், அப்புறம் 5 கோஷங்கள், அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்தது ஆயுட்காலத்தை வெல்லும் வழிமுறை, இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட் அந்த அளவுக்கு கேட்கல, பட் இது நீங்க படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் 5 கோஷங்கள் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஆதாரங்கள், அதுக்கப்புறம் கோஷத்துல இம்பார்ட்டன்ட் வந்து அன்னமய கோஷம். அன்னமய கோஷத்துக்கு அடுத்தது என்ன அப்படின்னா உணவும், அப்புறம் வந்து பருவ காலங்கள், அதாவது ஃபுட் அண்ட் சீசன்ஸ்னு வரும். இதே நீங்க ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா நீங்க உணவு தொகுதி இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் பத்தி சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் பார்த்துக்கோங்க. 96 தத்துவங்களை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரு உற்பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. நாடி பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இந்த 4 லெசன் மட்டும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கனாலே ஓவராலா நீங்க ஒரு மேக்ஸிமம் மார்க், ஒரு பாஸ் மார்க் கிட்ட நீங்க இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடாது ஒரு முறை நீங்க கிளான்ஸ் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். ஈஸியா உங்களுக்கு பிசியாலஜி 1 பேப்பரை ஈஸியா கிளியர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓவரால் இந்த வீடியோவில் தான். வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் இல்ல வேற ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.